ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்விகா ஸ்ரீ மாம் சேனல். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விளாகோட உங்கள் முன்னாடி வந்திருக்கேன். நம்ம இப்போ மேல்மருவத்தூர் ஓம் ஆதிபராசக்தி அம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். எங்கள் அப்பா மேல்மருவத்தூருக்கு மாலை போட்டு விரதம் இருந்து வர்றதுனால நாங்களும் கூட வந்திருக்கோம். மேல்மருவத்தூர் கோவில் போகிறதுக்காக நாங்கள் நைட்டே வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். நைட்டு 7:30க்கு வீட்டிலேருந்து கிளம்பணும். போகும்போது மழைலாம் பெஞ்சிட்டு இருந்துச்சு. வழியில் எங்கள் எல்லை தெய்வமான சக்தி முத்தலம்மனை வணங்கிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி கோவிலுக்கு வந்துட்டோம். கோவிலுக்கு வந்தோடனையும் நைட் டைம்னால் ரூம் பிடிச்சோம். ரூம் பிடிச்சிட்டு பார்த்தா செமையாக இருந்துச்சு. ஏசி ரூம் பிடிச்சோம். குழந்தைங்க நல்லா தூங்கிட்டு கம்ஃபர்டபுளாக எழுந்துக்கிறதுக்காக க்ளீன் அண்ட் நீட்டாக இருந்துச்சு. குழந்தைங்களும் ரொம்பவும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க ஃபேஸில் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்ட்டு. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த மேல்மருவத்தூர் கோவிலோட வரலாறும் அதோட சிறப்பும் பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த கோவிலோட சிறப்பை பற்றி உங்களுக்கு தெரியும். இத்திருத்தலத்தில் மூலவராக ஆதிபராசக்தி காட்சி தராங்க. இங்கே வீற்றிருக்கும் அம்பாள் 2 கரங்கள் தான் இருக்கும். பொதுவாக அம்பாள் சிலைக்கு 4 கரங்களோ 8 கரங்களோ இருக்கும். ஆனால் எந்த இடத்தில் அம்பாள் மானுட ரூபத்தில் காட்சி தராங்களோ அந்த இடத்துல அம்பாளுக்கு 2 கரங்கள் மட்டுமே இருப்பது வழக்கம். அதே போல் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்லையும் அம்பாளுக்கு 2 கைகள் தான் இருக்குது. இந்த ஆதிபராசக்தி கோவிலும் அம்பாள் நேராக தரிசனம் தந்ததால் தேவியின் சிலைக்கு 2 கரங்கள் மட்டுமே இருக்குது. அந்த அம்பாளின் சிலைக்கு கீழே சுயம்பு ரூபத்தில் இருக்கும் தேவி காட்சி தராங்க. இந்த கோவிலில் கருவறையுள்ள சென்று பெண்களும் வழிபடலாம். ஹரிசன பிரிவை சேர்ந்த ஒருவர் இந்த கோவிலை கட்ட வேண்டும் என்று ஆதிபராசக்தியின் ஆணைப்படி இந்த கோவிலானது கட்டப்பட்டது. இதனால் இந்த கோவில் சாதி சமயங்களை கடந்த சித்தர் பீடம் எனவும் குறிப்பிட்டிருக்காங்க. கோவில்களுக்குள்ள உண்டான ஆகம விதிகளை எல்லாம் அப்பாற்பட்டது தான் இந்த திருத்தலம்னு சிறப்பு பெற்றிருக்கு. இந்த கோவிலோட தல வரலாறு பார்த்திங்கன்னா, ஒரு வேப்ப மரமும் புற்றும் தான் இந்த கோவில் உருவாக காரணமாக இருந்தது. பல வருடங்களுக்கு முன்பு ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தின் காரணமாக இந்த வேப்ப மரம் சாய்ந்துச்சு. புற்றும் கரைந்தது. அதன் அடியில் இருந்து அம்பாள் சுயம்பு வடிவமாக தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்டாங்க. தன்னைத்தானே அம்மன் வெளிப்படுத்தி கொண்ட அந்த இடத்தில்தான் இன்று மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் மூலஸ்தனம் அமைக்கப்பட்டிருக்கு. திரு கோபால நாயகர் என்பவர் வேப்பமரம் எழுந்த இடத்தை சுத்தப்படுத்தி சுயம்பு வடிவில் இருக்கும் அம்மனுக்கு கொட்டகை அமைத்து விளக்கேற்றி வழிபாட்டு வந்தார். அந்த கோவில் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சுது. கோவில் கட்டும் பணியானது 1977ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அன்று முதல் சித்தர் பீடத்தில் பக்தர்கள் அம்மனிடம் அருள்வாக்கு கேட்க ஆரம்பித்தாங்க. அதில் கிடைச்ச காணிக்கையை வச்சு தான் இந்த கோவில் இந்த பெரிய அளவில் கட்டப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சுயம்பு வடிவில் இருக்கும் அம்பாளுக்கு உருவம் இல்லை. இதனால் பக்தர்களுக்கு கண்கண்ட தெய்வமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அம்பாளிடம் வைத்து சிலை அமைத்து தரும்படி அருள்வாக்கு கேட்டாங்க. பக்தர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அம்பாள் சிலையை வடிவமைப்பதற்கு உத்தரவிட்டாங்க. அதன்படி சிலை அமைக்கப்பட்டு அதில் இன்றளவு குடிக்கொண்டிருக்கும் அம்பாள் தன் பக்தர்களுக்கு அருள் பாவித்து கொண்டிருக்காங்க. இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து வருவதை வழக்கமாக வச்சுருக்காங்க. குறிப்பாக பெண் பக்தர்கள் வருவது இந்த கோவிலுக்கு அதிகமாகவே இருக்கும். சிகப்பு துணி அணிந்து வருபவர்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும்னு நம்புகிறாங்க. பில்லி சூனியம் போன்றவற்றிலிருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு விடுபட அதர்வன பத்ரகாளி கோவில் இங்கு சிறப்பு முறையில் அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் சென்னையிலிருந்து திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் 92 கிலோமீட்டர் தொலைவில் மேல்மருவத்தூர் அம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. தரிசன நேரம் பார்த்திங்கன்னா காலை 6 மணிலேருந்து 12 மணிக்கும்,
மாலை 5 மணிலேருந்து 9 மணிக்கும் போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மேல்மருவத்தூர் ஓம் சக்தி டெம்பிள் vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் ஓம் சக்தின்னு டைப் பண்ணுங்கள். நான் எல்லா கமெண்ட்ஸையும் படிப்பேன். இன்னும் இப்படி டெம்பிள் vlogs, ஃபேமிலி vlogs, டிவிஷனல் வீடியோஸ் பார்க்கணுன்னா ஹன்விகா ஸ்ரீமாம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட்டு vlogல மறுபடியும் சந்திப்போம். பாய் பாய்.